வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 2021க்கான கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். ஸோ ஜான்வரி மந்தில் என்னென்ன மாதிரியான முக்கிய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, இல்லை அப்படின்னா பழைய திட்டத்தில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடாப்ட் அ ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஸோ இது வந்து மத்திய சுற்றுலா அமைச்சகமும் கலாச்சாரத்துறை அமைச்சகமும் இணைந்து உருவாக்குன திட்டம் தான் இது அடாப்ட் அ ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ ஹெரிட்டேஜ் சிட்டி அப்படின்னா வந்து பாரம்பரியமிக்க தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரொம்ப வருஷமா வந்து அந்த இடங்கள் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாரம்பரிய தலங்களுக்கு சுற்றுலா வசதியை மேம்படுத்துறது தான் வந்து அடாப்ட் அ ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லாவே, ஸோ இந்தியா முழுவதும் எங்கெங்கெல்லாம் பாரம்பரிய தலங்கள் இருக்கோ அந்த இடத்துக்கெல்லாம் வந்து சுற்றுலா வசதியை மேம்படுத்த. ஸோ அப்படி படுத்தும் அந்த மாதிரி அவங்க செய்யும் போது சுற்றுலா வசதி ஏற்படுத்தும் போது மக்கள் சென்று போய் அந்த பாரம்பரிய தலங்களோட இடங்களை பார்த்து அதுல இருந்து அந்த தலங்கள் வந்து இன்னும் சிறப்படையும் அப்படிங்கறதா இதோட நோக்கமா இருக்கு. ஸோ அதான் அடாப்ட் அ ஹெரிட்டேஜ். ஸோ மெயினா என்ன கேட்பாங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்லனா, இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்த மாநிலமா அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி வந்து இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கேட்பாங்க. இல்லைன்னா அதோட நோக்கம் என்ன அந்த மாதிரி. ஸோ அப்போ அடாப்ட் அ ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது வந்து மத்திய சுற்றுலா அமைச்சகமும் கலாச்சாரத்துறை அமைச்சகமும் சேர்ந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்தியா முழுவதும். அடுத்து PMAYU அப்படிங்கிறது அது என்னன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிறதா. இது யூங்கிறது அர்பன் அப்படிங்கிறத குறிக்கும். ஓகேவா, அதாவது நகர்ப்புற திட்டத்தை, நகர்ப்புறங்கள்ல இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்துறது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம். ஓகேவா, ஸோ இந்த திட்டத்துல சிறந்து விளங்கிய மாநிலங்களுக்கு வந்து விருது வழங்கியிருக்காங்க. ஓகேவா, ஸோ எந்தெந்த மாநிலத்துல எல்லாம் இந்த திட்டம் வந்து இருக்கு, அதுல இருந்து எந்த மாநிலம் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சது வந்து உத்தரப்பிரதேசம். கண்டிப்பாக இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தில் சிறந்து விளங்கிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உத்தரப்பிரதேசம் முதலிடம், இரண்டாவது வந்து மத்திய பிரதேசம், மூன்றாவது ஆந்திர பிரதேசம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து சிறப்பாக செயல்பட்டது மாநிலங்கள்ல. இது சிறப்பாக செயல்பட்ட மாநகராட்சி அப்படிங்கிறதுல வந்து விசாகப்பட்டினத்தை விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல வந்து அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து கிஷான் கல்யாண் திட்டம். ஸோ இது எதுக்கான திட்டம் அப்படின்னா இது வந்து விவசாயிகளுக்கான திட்டம். உழவர்களோட வருவாயை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை வந்து குறிப்பிட்ட மாநிலத்தில் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் அந்த மாநில முதலமைச்சரான யோகி ஆதித்யநாத் அவர்கள் தொடங்கி வைத்த திட்டம் தான் கிஷான் கல்யாண் திட்டம். ஸோ கிஷான் கல்யாண் திட்டம்ங்கிறது எந்த மாநிலத்துக்குரிய திட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குரியது. அண்ட் இது யாருக்கான திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவர்களோட வருவாயை அதிகரிக்கிறதுக்கு கொண்டு வந்த திட்டம். அடுத்து பிரதமர் பசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2016 ஜான்வரி 13 தொடங்கிட்டாங்க. இது வந்து எந்த அமைச்சகம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் அமைச்சகம் கொண்டு வந்த திட்டம் தான் பிரதமர் பசல் பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஸோ இது நாடு முழுவதுமே இந்த திட்டம் வந்து அமல்படுத்தப்படும். இது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பீட்டு திட்டம், இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறதா இது. ஓகேவா, ஸோ இது வந்து ஆரம்பிச்சு 2014 இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஜான்வரி 13. ஸோ இந்த 2021 ஜான்வரி 13 இந்த திட்டம் கொண்டு வந்து 5 ஆண்டுகள் நிறைவு பெறுது. ஓகேவா, ஸோ அதுதான் இதுல ஸ்பெஷாலிட்டி. ஸோ பிரதமர் பசல் பீமா யோஜனா வந்து 2021 ஜான் 13 5 வருடங்கள் நிறைவு செய்து, ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ரூபாய் 90,000 கோடி அளவுக்கு வந்து காப்பீட்டு தொகை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ பயிர் காப்பீடு அந்த மாதிரி கொடுப்பாங்களே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு 5 வருஷத்துல இந்த திட்டத்தின் மூலமா செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த வருடம் ஸ்டார்ட் ஆச்சு, இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்கலாம், இந்த எந்த திட்டம் வந்து கொண்டு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா பிரதமர் பசல் பீமா யோஜனா. அடுத்து ஆந்திராவில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியாய விலை பொருட்களை பொதுமக்களோட வீடுகளுக்கே சென்றும் வழங்கக்கூடிய திட்டம். ஸோ ரேஷன் கடையில் போய் மக்கள் போய் வாங்காம அந்த கடை ஊழியர்களை பொதுமக்களோட வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய திட்டத்தை தான் வந்து ஆந்திராவில் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. ஸோ இது ஆந்திராவில் மட்டும்தான் இந்த திட்டம் வந்து செயலில் இருக்கு. அடுத்து ஆயு சம்வத் அப்படிங்கிற
திட்டம். ஸோ இது என்னன்னா அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் ஏற்பாடு செய்த ஆயுர்வேதம் மற்றும் COVID-19 ஸோ COVID-19 தொற்று குறித்த விழிப்புணர்வு திட்டம். ஸோ COVID-19னால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது, அதுலேருந்து எப்படி தங்களை காத்துக்கொள்ளணும், அதுக்கு ஆயுர்வேதம் எந்த அளவுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரியான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய திட்டம் தான் வந்து ஆயு சம்வத் அப்படிங்கிற திட்டம். ஸோ இது யார் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகில இந்திய ஆயுர்வேத நிறுவனம் வந்து இந்த விழிப்புணர்வு திட்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ இவ்வளோதான் இருக்குது இந்த ஜான்வரி மந்தில் 2021 ஜான்வரியில் கொண்டு வந்த முக்கிய திட்டங்கள். ஓகேவா? ஸோ இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதே மாதிரி இந்த மந்தில் என்னென்ன ஸ்கீம்ஸ் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் வீடியோ போடுறேன். அது எல்லாமே வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.